மக்களே, இன்றைக்கி ஆந்திரா கிட்ட கிளம்பியாச்சு. ஃபால்ஸில் குளிக்கலான்னு கிளம்பியாச்சு. ஆந்திரா எவ்வளோ தூரம் இப்போ லாங்காக டூ வீலர்லேயே போயிட்டோம். ஆந்திரா கோனே ஃபால்ஸ் அங்கே போயாச்சு. இதுதான் அந்த இடம். ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இல்லை, இப்போ தான் ஆகிடுச்சு. டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டியெலாம் நிற்கிது. அங்கே டோக்கன் போட்டாங்க வண்டிக்கு, டூ வீலருக்கு 10 ரூபா வாங்கினாங்க. அதை விட்டுட்டு அப்படியே கவர்லாம் துணியில் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அங்கேயும் ஒரு ஆளுக்கு 10 ரூபா வாங்கினாங்க. கிடையாது. அப்படியே ஸ்டெப்பாக போயிட்டுருந்தோம். நிறைய குரங்கு இருந்துச்சுங்க அங்கே. பயங்கரமாக நிறையா குரங்கு. என்ன வந்தாலும் பிடிங்கிட்டு போயிடுது பயங்கரமாக. சாப்பாடு எதுவும் வச்சுருந்தா பிடிங்கிட்டு போயிடும். பழம். ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்டு மாலை போட போகிறாங்க. அதனால் நம்ம போய் குளிக்கலாம், ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. கடலில் தான் குளிக்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஃபால்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆந்திரா வரைக்கும். ஷாக்கிங் ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் அப்படி டூ வீலரில் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ரொம்ப தூரமாக இருந்துச்சு. 200 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அவ்வளோ சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். இது எங்கள் ஹஸ்பண்ட் ஏற்கனவே வந்திருக்காங்க. இதுங்க எல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இடம் நம்ம போல எவ்வளோ நாளே இருந்துச்சு. இங்கே தான் குளிக்கிற ஸ்பாட்டு. பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது பாருங்க, சிவன் கோயில், அம்மன் கோயில் உள்ள இருக்குது. குளிச்சுட்டு போய் அங்கே தீபம் ஏற்றிட்டு வழிபடுறாங்க, சாமி கும்பிட்றாங்க. இன்றைக்கி வேறு பிரதோஷமாக, அதனால் நல்லா கூட்டமாக இருந்துச்சு. பிரதோஷம் அன்றைக்கி தான் நாங்கள் போயிருந்தோம். சிவன் நாங்கள் பக்கத்துலேயே, அம்மன் பார்வதி இருந்தாங்க பக்கத்தில். நாங்களும் ஃபஸ்ட் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் வெளியே. இங்கே பாருங்கள், தண்ணி ஸ்பீடாக கொட்டுச்சு. சரியான ஸ்பீடு. நான் குளிச்சிக்கிட்டு இருந்தப்போ வீடியோக்கில் எங்கள் ஹஸ்பண்ட் குளிச்சப்போ நான் வீடியோ எடுத்தேன். இங்கே விளக்கெலாம் போட்டுட்டு அப்படியே சுற்றி வந்து சிவன் இருப்பார். அதை பார்த்துட்டு அங்கேயே அன்னதானம் கொடுத்தாங்க. இன்றைக்கி பிரதோஷம் சொல்லி கொடுத்தாங்க போல இருக்குது. நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு டவர் இருந்துச்சு, அங்கேயே போயிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் முடிச்சுட்டு வரையில் ஊத்துக்கோட்டையில் ஒரு சிவன் கோயில் இருக்காங்க, அங்கேயும் பார்த்துட்டு இங்கே இறங்கி கரும்பு தொப்பாக இருந்துச்சு. நான் அங்கே ஃபோட்டோ எடுக்கலான்னு இறங்கி கரும்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்குது கரும்பு. அங்கே எதுவும் பறிக்கக்கூடாதான், பறித்தா திட்டுவாங்க. அதனால் பறிக்கலை, சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு. அது சூப்பராக இருந்துச்சு. நல்லா கரும்பு பார்க்க ஆசையாக இருந்துச்சு எனக்கு. கரும்பு தோட்டம் கையில் வைக்காத. அப்படியே டைம் ஆகிடுச்சு, மழை வந்துடும் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. போய் டயர்டாக இருந்துச்சு. கிளம்பி அந்த ரூட்டில் கிளம்பி வந்துட்டு இருந்தோம். அப்படியே அங்கே ரிலாக்ஸ்க்காக டீ குடிக்கலான்னு உட்காந்தோம். டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய்.